உன் லங்ஸை பாதிச்சிருக்கான பிசாசு, நான் அதுக்கு ஜீவனை தருகிறேன். அது பரிபூரணமான ஜீவன், அபண்டன்ட் லைஃப், ஒரு பரிபூரண ஜீவன். அதான் இயேசு கொடுக்கிறார். எனக்கு ஒரு பூரணமான சுகம். என் ஹார்ட் வீங்கி போச்சு. எனக்கு 14 வயசுல ஹார்ட் என்லார்ஜ்மெண்ட், இருதயம் பல்ஜாகி போச்சு. இனி பிழைக்க முடியாது டாக்டர் சொல்லிட்டாங்க. இவன் பிழைக்க முடியாது, சில வாரங்கள் தான் உயிரோடு இருப்பான்னு சொல்லிட்டாங்க. என்னை ரொம்ப நல்லா கவனிச்சாங்க டாக்டர்ஸ், ரொம்ப அன்பா கவனிச்சாங்க, என்னை காப்பாற்ற பிரயாசப்பட்டாங்க. ஆனால் முடியல, கைவிட்ட நிலைமை. இயேசு வந்து என்னை தொட்டார். எங்கள் வீட்டுக்குள்ளே வந்தா. நாங்கள் இந்துக்கள், எனக்கு இயேசுக்கு சம்மந்தம் கிடையாது. 4 மாடி என் ஊர், இங்கே இருக்கிற கோயில், அங்கே தான் எங்களுடைய குடும்ப கோயில். நீங்கள் போய் வருஷந்தோறும் கிடா வெட்டுவோம். நாங்கள் தான் கிடா கூட்டிகிட்டு போவோம். கொண்டு போய் கிடாலாம் வெட்டி பொங்கல் வைத்து சாமி கும்பிட்டு, அப்படி தான் எங்களுடைய பக்தி. கன்னியாகுமரி மாவட்டத்தில் சுவாமி தோப்புன்னு ஒரு இடம் இருக்கிறாரு. சுவாமி தோப்புன்ற ஒரு இடம் இருக்கிறாரு கன்னியாகுமரி போகிற வழியில். ஐயா வழி நாமம் போடுவோம். சாயங்காலம் ஆனால் நாமம் போடாமல் வெளியே வர மாட்டேன். வெட்கெல்லாம் படுறது கிடையாது. அவ்வளோ பக்தி. திருச்செந்தூர் கோயிலில் வருஷத்தில் 3 நாள் அங்கேயே போய் தங்கி இருப்போம். சுவாமி தோப்பில் வருஷத்தில் 3 நாள் குடும்பமாக அங்கேயே தங்கி இருப்போம். அப்படிப்பட்ட குடும்பம் தானே. எனக்கு இயேசுக்கு என்னங்க சம்பந்தம்? இங்கே யாரும் வந்து எங்கள் வீட்டில் இயேசு பற்றிலாம் சொல்லலை. சென்னையில் இருந்தபோது சிலர் வந்து சொன்னாங்க, இயேசு கடவுளே கிடையாதுங்க, என்னங்க கிறிஸ்தவங்க முட்டாளாக இருக்கிறீங்கன்னு பேசின ஆளு நான் முட்டாள்னு எனக்கு தெரியல. நான் சொல்லிக்கொண்டு அப்படி வைராக்கியத்தில் இருந்தவன். 14 வயசு, கால் நடக்க முடியல, ஹார்ட் என்லார்ஜ்மெண்ட், சாக கடந்த. எங்கள் வீட்டில் பைபிள் கிடையாது, எங்கள் சர்ச்சுக்கு போனதில்லை, எந்த ஊழியக்காரரும் தெரியாது, இந்த கூட்டெல்லாம் தெரியாது. யோசித்து பாருங்க, 68 69வது வருஷம் அந்த நாட்களில் மரணப்படுக்கை. ஒரு கிறிஸ்துவ சகோதரனை பார்க்க வந்தார். திருநெல்வேலி மெட்ராஸில் வேலை பார்த்தார். பாடியில் இப்பவும் இருக்கிறாங்க, சாமுவேல் அண்ணன் சொல்லி. மெட்ராஸ் பாடியில் லூகாஸ் சிவிஎஸ் கம்பெனியில் வேலை பார்த்தாங்க. அப்போ வாலிபன், திருமணம் கூட ஆகலை, கிறிஸ்தவன்னு தெரியும். எங்கள் குடும்பத்தோடு பழகினாங்க. நாங்கள் வியாபாரத்தில் முன்னால் கடை பின்னால் வீடு, அதில் பழகினவங்க. நான் வியாதிப்பட்டிருப்பதை கேள்விப்பட்டு எங்கள் வீட்டுக்கு பார்க்க வந்தாங்க. எங்கள் அம்மா கண்ணீரோடு சொன்னாங்க, நாங்கள் திருப்பதி திருத்தணி கோயில் எல்லாம் பண்ணியாச்சு, எல்லா பொருத்தனையும் பண்ணியாச்சு, வேளாங்கண்ணி கூட பொருத்தனை பண்ணிட்டாங்க, எல்லாம் செலவு பண்ணி பார்த்துட்டாங்க. யார் யார் என்னென்ன சொல்கிறாங்களோ எல்லாத்துக்கும் செய்கிறேன், பிள்ளை பிழைச்சா போகிறோம், அவ்வளோ பணம் செலவு பண்ணி என்னென்னவோ செய்தாங்க. Make it 55, huh? It's Independence Day, da. Let's make it 65. अच्छा, ऐसा कर, make it 85. I'll handle, boss. Sweet. Instamart Mega Freedom Sale. Up to 85% off. ஆனால் கைவிடப்பட்டேன், சாக கடந்தேன் கடைசியில். அப்போ அந்த சகோதரர் வந்தார். எங்கள் அம்மா சொன்னாங்க, எல்லாரையும் பையனை கைவிட்டாங்க,